பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா கொடியேற்றம் ஆகஸ்ட் 30 மாலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. காசாவுடனான போரை நிறுத்த வலியுறுத்தி இஸ்ரேலுடனான தனது அனைத்து வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகளை துருக்கி அரசு துண்டித்துள்ளது. இஸ்ரேலிய துறைமுகங்களுக்கு துருக்கி கப்பல்கள் செல்வது முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இஸ்ரேலிய விமானங்கள் துருக்கி வான்வெளியை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு முழுவதும் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த வலியுறுத்தியுள்ள துருக்கி, இஸ்ரேலை ஆதரிப்பதை உலக சக்திகள் நிறுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவின் முன்னாள் துணை அதிபரும் கடந்த ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ட்ரம்புக்கு எதிராக களம் கண்டவருமான கமலா ஹாரிஸுக்கு வழங்கப்பட்டு வந்த ரகசிய சேவை பாதுகாப்பை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரத்து செய்துள்ளார். இதுகுறித்து வெள்ளை மாளிகையின் மூத்த அதிகாரி தெரிவிக்கையில், பொதுவாக பதவியிலிருந்து விலகும் முன்னாள் துணை அதிபருக்கு 6 மாத காலம் வரை மட்டுமே ரகசிய சேவை பாதுகாப்பு வழங்கப்படும் என்ற நிலையில் கமலா ஹாரிஸுக்கான ரகசிய சேவை பாதுகாப்பை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வரை முந்தைய ஜோ பைடன் தலைமையிலான அரசு நீட்டித்திருந்த நிலையில் தற்போது அதனை அதிபர் ட்ரம்ப் ரத்து செய்துள்ளார். தொடர் கனமழை மற்றும் வெள்ளச்சேதம் காரணமாக பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு சுமார் 1600 கிராமங்கள் வெள்ளத்தில் தத்தளித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ராவி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கர்தார்பூர் குருத்வாராவை வெள்ளம் சூழ்ந்துள்ள காட்சிகள் வெளியாகியுள்ளன. பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா கொடியேற்றம் ஆகஸ்ட் 30 மாலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.